வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் இரண்டாவது காதல். கதைக்குள் செல்வோம் நண்பர்களே. நேசிச்ச பொண்ணை 2 தடவை தவற விடுறது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ராமோட காதல் கதையை கேட்கணுங்க. 90களோட இறுதியில் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் டியூப்லைட் சோக்கர் தயாரிக்கிற பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராம். நல்லா மார்க்கெட்டிங் செய்ய தெரிஞ்ச நபருங்கன்றதால நல்லா போகுதுங்கன்றதுக்கு கொஞ்சம் மேலேயும் சக்கை போடுதுங்கன்ற கொஞ்சம் கீழேயும் நடந்துக்கிட்டு இருந்தது தான் பிஸ்னஸ். ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு கடையோர ஷட்டரை இழுத்து மூடி பூட்டுற போது நேரத்தில் உள்ள அந்த லேண்ட்லைன் அலறுது. ஷட்டரை கொஞ்சமாக மேலே தூக்கி டேபிள் மேலே இருந்த ஃபோனோட ரிசீவரை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் தம்பாவோட குரல். ராம, ஜெயலட்சுமி அவள் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு அது அம்மா வீட்டுக்கே வந்துடுச்சுடா. மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் கிடக்குதுடா. புருஷங்காரன் அடிச்சிருப்பான் போல. அந்த பிள்ளையோட குழந்தையை பார்க்க இன்னும் கோரமாக இருக்குடா. ராமுவின் பக்கம் இருந்து எந்த பதிலும் வராததால் ராம ராம என்று தம்பா கூப்பிட என்ற ராமு வார கடைசியில் ஊருக்கு வரேண்டா என்றபடி ஃபோனை வைத்தான். ராமுவும் ஜெயலட்சுமியும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரோட கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ராமு 6வது படிக்கிறப்போ ஜெயலட்சுமி 5வது. டீச்சர்ஸ் பற்றாக்குறை காரணமாக 2 கிளாஸுக்கும் ஒன்றா மரத்தடியில் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். ஆனால் டீச்சர் மரத்தடிக்கு வர நேரமாக பப்பரப்பாம் என காலை விரித்து போட்டுக்கொண்டு ரிலாக்ஸாக உட்கார்ந்துருந்தான் ராமு. யூனிஃபார்முக்குள்ளே உள்ஜட்டி போடணுன்ற வழக்கம் இல்லாத காரம். ராமு தலையில் டொக்கென சின்னதாக கல் ஒன்று போது நெத்தியை தடவிக்கிட்டே கல் வந்த திசையை பார்க்கிறான். ஒரு சிறுமி தலையில் அடித்தபடி டேய் காலை ஒடுக்கி வச்சு உட்காருடா என்றாள். அவள்தான் ஜெயலட்சுமி. ஸ்கூலில் எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டா ஒரு சிரிப்பு, மரத்தடி ஆயா கடையில் பார்த்துக்கிட்டா மிட்டாயில் கொஞ்சம் காக்காய் கடின்னு வளர்ந்த நட்பு. ஒரே ஊருன்ற பாசத்தில் நெருக்கமான நட்பு வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஜெயலட்சுமி வீட்டை ராமு கிராஸ் பண்ணும் போது அவள் அம்மா, மருமகனே என்ன இந்த பக்கம் குரல் கொடுக்க வெக்கம் தாங்காமல் வேகமாக அந்த இடத்தை கடந்துடுறான். அன்றைய பட்டிக்காட்டில் இந்த மாதிரி பாச அழைப்புகள் சகஜம். ராமு 9வது ஃபெயிலாக 8வது பாஸ் ஆகி 9ஆம் கிளாஸ் வந்தாள் ஜெயலட்சுமி. அடுத்த 2 வருஷங்களில் ஜெயாவை ராமு லவ் பண்ணுற விஷயம் ஊரில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் தம்பாவும் ஒருத்தன். 2 ரூமில் 1 படுக்கவும் சாமான் செட்டும் அறுவடை செஞ்ச உளுந்தும் துவரையும் வைக்கவும் பயன்படும். இன்னொரு ரூமில் பாதி சமையல் கட்டு, மீதி பாத்ரூம்னு இருக்கிற குக்கிராமத்து வீடுகளில் பிறந்து வளர்ந்த ஆம்பளை பசங்களுக்கு ராத்திரி தூங்க அவ்வளோ சௌகரியப்படாது. அதனால் ஒத்த வயசு பசங்க எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு ஊர்கோயிலில் இருக்கிற திண்ணைகளில் படுத்து தூங்குவாங்க. ராமுவும் அப்படித்தான். அந்த கோயிலை விடியற்காலையிலே கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது ஜெயலட்சுமி. வேலை நேரத்தில் அவளுக்கு பேச்சு துணை ராமு தான். இதை தாண்டி 4-5 வருஷ காதலில் 2 சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஜெயலட்சுமி சொந்த ஊரில் பஸ் ஏற அதே பஸ்ஸில் அடுத்த ஊரில் ஏறுவான் ராமு. கடைசி வரிசை கசமுசாவுக்கெல்லாம் 2 பேருக்குமே தைரியம் இல்லை. படம் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இருட்டிலேயே தியேட்டரில் இருந்து கிளம்பிடுவாங்க. பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிக்கிறதுலையே கல்யாணம் கட்டி 2 புள்ள பெற்றுக்கிட்ட நிறைவு. ராமுக்கு நல்ல பிஸ்னஸ் மைண்ட். அதுதான் அவன் காதலுக்கு பிரச்சனையாக மாறிச்சு. 10வது முடித்ததும் ராமு ஐடிஐ சேர்ந்துட்டான். ஜெயா நர்சிங்கில் சேர்ந்தான். டியூப்லைட்டுக்கு சோக்கர் தயாரிக்கிற கடையில் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே படித்ததால் ராமோட ரெக்கார்ட் நோட் எழுதினதெல்லாம் ஜெயா தான். படிப்பு முடிஞ்சதுமே டியூப்லைட் சோக்கர் தயாரிக்கிற யூனிட்டை சின்னதாக பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிச்சிட்டான். வேலையில் கில்லியாக இருந்தவன் மனுஷங்களை படிக்கிறதுல கோட்டை விட்டுட்டான். விளைவு பார்ட்னரை ஏமாற்ற கடன் கொடுத்தவங்களை சமாளிக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிப்போனான் ராமு. அது நாள் வரைக்கும் ராமுவை மருமகனேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா
இதுக்கு மேலே இவனை நம்புறது இல்லைன்ற முடிவை எடுத்து புருஷன் காலை கழிக்கிறான். கட்டினா ராமுவைத்தான் ஒத்த காலில் நின்ன ஜெயாவை பூச்சி மருந்தை காட்டி மிரட்டி சொந்தத்திலேயே ஒருத்தனுக்கு அவசர அவசரமாக கட்டி வச்சிடுறாங்க. அவசரத்தில் கட்டினா அவகாசத்தில் அழணும் தானே. ஜெயலட்சுமி வாழ்க்கை அப்படித்தான் ஆச்சு. வாய்ச்சவன் மொடா குடிகாரன், கையும் நீளம். அடிதாங்க முடியாமல் கைப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பக்கம் கட்டுன கைலியோட சென்னைக்கு வந்த ராமு டீ கடை, சாராயக்கடை, ஹோட்டல்னு கிடைச்ச வேலையெல்லாம் பார்க்கிறான். பாதி கடனை அடைக்கிறான். மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயே மறுபடியும் கடன் கேட்குறான். யாருடா இவன்னு முதல்ல சத்தம் போட்டவங்க ஊரை விட்டு ஓடி போனாலும் வாங்கின கடனை கொடுக்கணுன்ற நினைக்கிறான்றே எண்ணத்தில் கடன் கொடுக்குறாங்க. மறுபடி சொந்த ஊருக்கு வர பிடிக்காம திருச்சியில் கடைய ஆரம்பித்து மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தான் ராமு. உழைச்சி கழிச்சவனுக்கு படுத்த உடனே கண்ணை சொக்கிடும். அப்படி சொக்காத நாட்களில் அவன் நினைப்புக்குள்ள ஜெயலட்சுமி வந்துடுவான். இப்படி வாரத்துக்கு ஒரு முறையாவது சிவராத்திரி ஆகிவிடும் ராமுவிற்கு. இப்படியாகப்பட்ட சூழல்ல தான் நண்பன் தம்பா ஜெயலட்சுமி நிரந்தரமாக அவன் அம்மா வீட்டுக்கு வந்ததை சொல்லியிருக்கான். அவன்கிட்ட சொன்ன மாதிரியே ராமுவும் வார கடைசியில் மதுரைக்கு பஸ்ஸை ஏறினான். ஊருக்கு போனதுமே கோயில் கிணத்தடியில் குளிச்சு உடுப்பு மாற்றி அப்படியே ஜெயலட்சுமி வீட்டுக்கு போனவன், அத்தை அதுவும் எவ்வளோ நாள் அடி உதை வாங்கிட்டு இருக்கும், முதல்லையே நடந்திருக்கணும். என் கெட்ட நேரம் எப்படியோ ஆயிப்போச்சு. இப்போ நல்லா இருக்கேன். அந்த குடிகாரனை அத்து விட்டுட்டு எனக்கு கட்டி வச்சுடுங்க. அவள் பிள்ளைய என் பிள்ளையா வளர்க்கிறேன். மாமன் கிட்ட பேசிட்டு சொல்லுங்கன்னு பொட்டில் அடிச்சா மாதிரி. ஏற்கனவே தான் எடுத்த முடிவால் தான் மவ வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில் இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா சரிங்க மருமனேன்னு ஒத்த வார்த்தையில் சம்மதம் சொல்லிடுறா. விஷயம் கேள்விப்பட்ட நண்பன் தம்பா ராமுவை கட்டிட்டு கண்கலங்குறான். இனி எல்லாம் சுபம்தாங்கிற நம்பிக்கையில் தன் வீட்டுக்கு போன ராமு கிட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க அவன் அம்மாவும் அக்காவும். நான் தான் பக்கத்து புருஷனுக்கு வாக்கப்பட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் உனக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன். நீ என்னடானா அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்குறேன்னு அக்கா கண்ணை கசக்க, அம்மா வெறி பிடிச்சவ மாதிரி என் பணத்தை தாண்டித்தான் இவளை கல்யாணம் செய்துக்கணும் கத்துறாங்க. இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ராமு கிடையாது. அக்கா புலம்பலையும் அம்மா கத்தலையும் காதில் வாங்காத மாதிரி பாயையும் தலகாணியும் எடுத்து கக்கத்தில் அடக்கிட்டு கோயிலுக்கு போயிடுறான். கிடைக்கிறது எப்படியும் கிடைச்சிடும், கிடைக்காது என்ன செஞ்சாலும் கிடைக்காதுன்ற வார்த்தை ராமு ஜெயலட்சுமி வாழ்க்கையில் உண்மையாகிடுச்சுங்க. அன்னைக்கு ராத்திரி ராமு கடையில் தீ பிடிச்சிருச்சுன்னு திருச்சியில இருந்து ஃபோன் வர தம்பாவிடம் மட்டும் தகவல் சொல்லிவிட்டு ராத்திரியோட ராத்திரியாக கிடைச்ச லாரியை பிடிச்சு திருச்சிக்கு ஓடுறான் ராமு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத ஜெயலட்சுமியோட அம்மா ஊர் பெரியவங்க கிட்ட மவ 2ஆம் கல்யாணத்தை பற்றி சொல்கிறாங்க. தம்பி ஊரில் இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராமுவோட அக்கா, வயசு பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டான், அவனுக்கு என் பொண்ணை தான் கட்ட போகிறோன்னு ஒரே போடு போட்டு எல்லாரோட வாயும் அடைச்சிட்டான். பஞ்சாயத்தில் விஷயத்தை சொல்ல வந்த தம்பாவோட வாயை ராமுவோட அம்மா கண்ணீர் அடிச்சது. என் புள்ள வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஜெயலட்சுமியோட அம்மா பஞ்சாயத்துலேயே ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்க, இறக்கப்பட்ட பஞ்சாயத்துக்காரங்க ஜெயலட்சுமியை குடிகாரன் புருஷன்கிட்ட இருந்து பிரித்து அந்த ஊரில் பொண்டாட்டியை இழந்த ஒருத்தருக்கு கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. கடையில் பெரிய சேதாரம் இல்லாதால 2 நாளில் ஊருக்கு திரும்பி வர ராமுவுக்கு உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருக்குது. போதாக்குறைக்கு ஜெயலட்சுமியோட அம்மா, போதும் தம்பி எங்களை விட்டுடுங்க, இனிமே எங்கள் வீட்டுக்கு வராதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டு அழ. ஜெயலட்சுமியும் தலை குனிந்தபடியே அழறான். அவகிட்ட பேச போன ராமுவோட காலில் விழுந்த ஜெயலட்சுமி அம்மா தடுக்க 2ஆம் முறையாக கட்டின கைலியோட ஊரை விட்டே கிளம்பிடுறான் ராமு. ஒரே காதலை 2 முறை இழந்து போனோட உணர்வு எப்படி இருக்கும்? இருக்கானா? இல்லை, உழைக்கிற வெறியும் ஜெயிக்கிற ஆசையும் அவன் உயிரை பிடிச்சு வச்சிருக்கா. இந்த ஊரில் இன்னைக்கு வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத ரகசியமாக தான் இருக்கு. கதை முடிவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி.